ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டீ டைம் ஜிகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து டிஎன்பிசிக்கு கேட்கப்பட்டு இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கு, அதோட கண்டினியூவாக இலக்கண போலியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இந்த வழக்கு இரு வகைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. வழக்கு எத்தனை முறைப்படும்? 2 வகைப்படும். அது ஒன்று இயல்பு வழக்கு, 2 தகுதி வழக்கு. ஃபஸ்ட்டு இயல்பு வழக்குனா என்னன்னு பார்த்துடலாம். இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகை பிரிக்கப்பட்டுள்ளது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மருவு. இந்த இயல்பு வழக்கு 3 வரையாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் இலக்கணம் உடையது அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இலக்கணம் உடையது நம்ம அன்றாட பேசக்கூடியது தான். அதாவது நிலம், மரம், வான், எழுத்து ஆகிய சொற்கள் தமக்குரிய பொருளை என இயல்பாக தமக்குரிய பொருளா என இயல்பை தருகிறது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக இலக்கணமுடையது ஆகும். ஓகேங்களா? இலக்கண முறை மாறாமல் முறையாக இருக்கிறது என்னது? இலக்கணமுடையது. அடுத்ததா இலக்கண போலி. இலக்கண போலினா ஒன்றும் இல்லை, இல்லத்தின் முன்பகுதியை, இப்போ வீடு இருக்குது, அந்த வீட்டோட முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். நார்மலாக இலக்கணப்படி எப்படி குறிக்கணும்? இல்முன் அப்படின்னு குறிக்கணும். ஆனால் அதனை நம் முன்னோர்கள் முன்றில் என மாற்றி வழங்கினர். எப்படி அழைச்சாங்கன்னா முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுகிறோம். ஒரு மரத்தோட கிளை இருக்குது, அந்த கிளையின் நுனியை கிளையின் நுனி என கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுகிறது தான் இலக்கண போலி. இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும், இலக்கண முறைப்படி அமையல, இலக்கண முறையை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கணம் போலி. இலக்கணமே இல்லைனாலும் இலக்கணமுடையதாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னன்னா இலக்கண போலி. இலக்கணம் போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதே குறிக்கும். இலக்கணம் போலி பெரும்பாலும் முன்னாடி பின்னாடி உள்ள சொற்கள் மாறி வரும். இப்போ கிளை நுனி அப்படிங்கிறத நுனி கிளை அப்படின்னு மாற்றணும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க, முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவார். எனவே இலக்கண போலி எப்படின்னா சொல்கிறாங்கன்னா முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, புறநகர், இதை எப்படி சொல்லலாம்? நகர்ப்புறம் அப்படி சொல்லலாம். கால்வாய்னா வாய்க்கால், தசை சதை, கடைக்கண் கண்கடை அப்படின்னு மாற்றி சொல்கிறது. அது முன்பின் தொக்க போலி. இப்போ இலக்கண நெறியோட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சு, கோவில், பந்தல், 5, இல்முன், மரநுனி, இல்வாய், இது இலக்கண நெறிமுறையாக பேசுறது. இப்போ இலக்கண போலி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, மஞ்சுன்னு, இது இலக்கண நெறிப்படி மஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் போலிகள் அப்படின்னா மைஞ்சு, கோவில கோயில், பந்தல் அப்படின்னா பந்தர், 5 5, இல்முன் முன்றில், மரநுனி நுனிமரம், இல்வாய் வாயில். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்றது. அது அடுத்த வீடியோவில் போடலாம். அதுக்கு முன்னாடி மருவை பார்த்துடலாம். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையாகவே நம்ம பயன்படுத்துறது இல்லையா? இப்போ தஞ்சாவூரை சுருக்கி தஞ்சைன்னும், திருநெல்வேலியை சுருக்கி எப்படி கூப்பிட்றோன்னா நெல்லை அப்படின்னு தான் கூப்பிட்றோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வரும் சொற்கள் மருவு
இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வரும் சொற்களை மருவு எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கோவை, குடைந்தை, எந்தை, போது, சோனாடு இதெல்லாம் என்னென்னா மருவு. இப்போ கோயம்புத்தூரை சுருக்கி கோவைன்னு சொல்கிறோம்னா அதுதான். இப்போ அடுத்து தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்கள் தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். அது என்னன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. இந்த தகுதி வழக்கு 3 வகைப்படும். என்னன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட தொடர்ச்சியும் அந்த இலக்கண போலியோட முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலியும் உங்களுக்கு சேர்த்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.